ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம் எந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு தெரியும். குறிப்பாக பார்த்தோன்னா ரஷ்யா கடந்த சில நாட்களாக உக்ரைனோட பகுதிகளின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அதுவும் அந்த 40 நாள் ஆப்ரேஷன், ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு அஃபென்சிவை நாங்கள் பண்ண போகிறோம், அதுவும் இந்த யுத்தத்தை ரஷ்யாவோட அந்த டோர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த போகிறோம்னு சொல்லி அவர் பெரிய ஒரு 40 நாளுக்கான மிஷனை தொடங்கி அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா உக்ரைன் நிற்காம எப்படியாவது இந்த ஹீட்டை ரஷ்யாவை ஃபீல் பண்ண வைக்கணும்னு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல் எதிர்பார்த்ததை விட அதிக இம்பாக்டை உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக நிப்ரோபெட்ரோவஸ்க் மாகாணத்தில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக், ட்ரோன்கள் மற்றும் இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த முறை ஒரு மூவபிள் டார்கெட் மேலே ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஒரு ட்ரெயினை அடிச்சிருக்காங்க. ஒரு 15லேருந்து 20 பெட்டிகளுடைய ட்ரெயின், ஆயுதங்கள் கொண்டு போன ட்ரெயின் சொல்லி தாக்கியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் 2 கார்கோ கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு. இது கேட்குறப்ப சின்ன ஒரு செய்தியாக இருக்கலாம். அதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாத்தையும் தேடி பார்க்குறப்போ இன்னும் நிறைய டீடைல்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. ஸோ இதோட சேர்த்து இன்னும் சில அப்டேட்ஸும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக முதல்ல ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புகளை பற்றி பார்த்துரும். ஏன்னா காரணம், இன்னைக்கு ஒரு 2 முக்கியமான ரெஃபைனரிலையும் ஒரு பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ரஷ்யா இழந்திருக்காங்க. கிரீமியாவில் நடந்த தாக்குதல் நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் தாக்கியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதலில் பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான அந்த பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட்டான யூனிட் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன வெஹிக்கிள் தான் மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு மொபைல் யூனிட் மாதிரி. அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரீமியாவோட சில துறைமுகங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரேன்ஸும் சரக்குகளை ஏற்றி இறக்க பயன்படக்கூடிய அந்த கிரேன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே நேரத்தில் உஃபோ ரெஃபைனரி நேற்று உக்ரைன் அவங்களோட ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸை லான்ச் பண்ணி அது உரல் மலைத்தொடர்கள் பக்கத்தில் ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். அதே பகுதியை நோக்கி மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. மொத்தமாக 29 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கு. அந்த 29 ட்ரோன்களில் 29 நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் ரஷ்யா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. 25 ட்ரோன்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 4 ட்ரோனில் 2 ட்ரோன் கீழே போய் அதோட இம்பாக்ட் அந்த ஸ்டோரேஜ் சைட்ஸ் மேலே ஆயில் அவங்க சேகரித்து வச்சுக்கக்கூடிய இடங்களில் மோதி வெடிச்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 2 ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணப்பட்டதனால ஓபன் ஸ்பேஸ்ல, அதே காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் எந்த விதமான இழப்பையும் ஏற்படுத்தாம ஓபன் ஸ்பேஸ்ல விழுந்து வெடிச்சு சதறிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் 3 ஃபியூவல் டேங்க்ஸ் ஆகுது இந்த ஒரு தாக்குதல் அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுக்கலான்ற மாதிரி செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. சரி, அப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரெயினை தாக்குனதை பற்றி நம்ம இரண்டாவதாக பார்ப்போம். ஆனால் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஒடேசா துறைமுகத்துக்கு பக்கத்தில் நடந்த ஒரு தாக்குதல். நேற்று அந்த SU-57 ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தப்பட்டது, அதுவும் ஒரு 3 கடல் மைல் தொலைவுகளில் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்துருப்போம். இன்னைக்கு அந்த எக்ஸாக்டான லொகேஷன்ல இருந்து 9 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இன்னும் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எப்படி வெளியில் தெரியுதுன்னு பார்த்தோன்னா, ரொமேனியா ஃபர்ஸ்ட் இதை ரிப்போர்ட் பண்றாங்க. ரஷ்யா இதை பற்றி செய்திகள் வெளியிடல. கருங்கடல் பகுதியில் உக்ரைனுக்கு கார்கோ கொண்டு போயிருந்த 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல செய்தியை அவங்க பிரேக் பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் இது வெளியில் பெரிய பேசுபொருளாக மாறுது. காரணம், அந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்படலை. கரெக்டாக அந்த இன்ஜின் ரூம்ல டேமேஜ் ஏற்படக்கூடிய வகையில் ட்ரோன்ஸ் ஆனது தாக்குதல் நடத்திட்டு அந்த கப்பல் இப்போதைக்கு செயலிழக்க வைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸை மீட்கிறதுக்கான முயற்சிகளில் உக்ரைன் ஈடுபட்டிருக்காங்க. மீண்டும் அந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்படுமான்றது தெரியல. ஏன்னா ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒன்று அந்த கப்பலை தாக்காம விட்டுருவாங்க, அப்படி இல்லையா தாக்க தொடங்கினாங்கன்னா அந்த கப்பல் மூழ்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து ட்ரோன்கள் தாக்கிட்டு இருக்கும். முதல் முறையா பார்ஷியல் டேமேஜோட ஒரு கப்பலை விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதற்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஒருவேளை தானிய பொருட்கள் இருக்கா, இல்லை ஒரு டவுட்ல இந்த கப்பலை ஒரு அதாவது அது நகர முடியாத அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு விட்டுருக்காங்களான்னு தெரியல. இதை பற்றி நான் அடுத்த அப்டேட்ஸ் வரப்போ இதை பற்றி முக்கியமான செய்திகள் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சுமி ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒக்டேரிகா நகரம். இந்த நகரம் ரொம்ப பெயர் பெற்றது. உக்ரைனோட சில டிஃபென்ஸ் என்டர்பிரைசஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தோன்னா உக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய FPV ட்ரோன்ஸை அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு அசம்பிளி யூனிட் இருக்கு. பிரைவேட் நிறுவனங்களோட இன்னும் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அந்த பகுதிகளை நோக்கி, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸை நோக்கி இன்னைக்கு ரஷ்யா ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 35 ட்ரோன்களும் 4 இஸ்காந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை நோக்கி வீசப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டுருச்சு. 1 அல்லது 2 ட்ரோன்கள் வரைக்கும் தான் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள என்ட்ரு ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் 4 இஸ்காந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுமே இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அட்டாக் பண்ணிருக்கு. இதோட கேஷுவாலிட்டிஸ் லிஸ்ட்டை பத்தி தெரியல. ஏன்னா மிசைல் இம்பாக்டை ஏற்படுத்துறப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த CCTV ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உக்ரைன் கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இந்த இடத்துல வரலன்றப்போ ஆக்டிவா அந்த இடத்துல அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. ஸோ 2 இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றப்போ அட்லீஸ்ட் ஒரு இரட்டை இலக்கங்கள், ஒரு 10லேருந்து 15 நபர்கள், நான் சொல்றது பேர் மினிமம், இந்த அளவுக்கு அந்த இடத்துல கேஷுவல் டிஸ்கவுண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ட்ரோன் ஸ்பேர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து அவுட்புட் எதுவும் வராத அளவுக்கு இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த ட்ரெயினோட இன்சிடென்ட்டுக்கு போவோம். முக்கியமாக பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல நடந்திருக்கு பார்த்தோன்னா, விஷ்ணு நிப்ரோபெட்ரோவஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல தான், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல
லொகேஷனில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வெளியில் வந்திருக்கு. ஆனால் காப்பிரைட்ஸ் பிரச்சனையின் காரணமாக அந்த வீடியோ நம்மளால் இங்கே ஆட் பண்ணல. ஸோ அந்த ஃப்ரேமை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், 2 ட்ரெயின்கள் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறது அந்த வீடியோவில் இருக்கும். அப்புறமா அதில் ஒரு ட்ரெயின் மட்டும் ஃபார்வர்டாக நகர ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக இந்த டைமில் ரஷ்யா அவங்களோட ஜெரான் ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்கள் நேரடியாக அதோட அந்த ட்ரெயின் இன்ஜின் இருக்குல்ல, அதன் மீது மோதி அந்த ட்ரெயினை செயல் இழக்க வைக்குது. ஏன்னா இன்ஜினை தாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஆனது மூவ் ஆகாது. இதுக்கு அப்புறமா அந்த ரயில் பெட்டிகளின் மீது இஸ்கேந்தர் ஏவுகணை தாக்குதல் நடத்துது. அதுவும் ஒரு இஸ்கேந்தர் பார்த்தோன்னா அந்த ட்ரெயினோட கடைசியிலேருந்து ஒரு 3வது 4வது கம்பார்ட்மெண்ட் அந்த ஒரு இடத்தை தாக்குது. இன்னொரு இஸ்கேந்தரை பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 4லேருந்து 5 கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஒரு சென்ட்ரல் பகுதியை தாக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ரஷ்யா இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடந்ததில்லை. அண்ட் இஸ்கேந்தர் ஏவுகணையை ஒரு மூவிங் டார்கெட்டுக்கு எதிராக பயன்படுத்துகிறப்போ அதோட அக்யூரசி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்றது தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு ட்ரெயினை அதை செயலிழக்க வச்சுட்டு ட்ரோன்களை பயன்படுத்தி அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தாக்கியிருக்காங்கன்னா அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரொம்ப அதிகப்படியான வெப்பன்ஸோ இல்லை ஃப்ரண்ட்லைனில் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு இழப்பு கொடுக்கக்கூடிய FPV ட்ரோன்களோ இந்த ட்ரெயினில் இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் முதல்ல அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு ட்ரோன்களை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் நின்னதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஸ்கேந்தர் மிசைல்ஸை எக்ஸாக்டாக அந்த ட்ரெயினின் மீது வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது நிப்ரோபெட்ரோவஸ்க் மாகாணம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்லைன். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் 35 கிராமங்கள் மற்றும் சிறு சிறு நகரங்கள் நிப்ரோபெட்ரோவஸ்க் மாகாணத்தில் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பெரிய ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இது சின்ன ஒரு பின்னடைவு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த 2 ட்ரெயினையும் சேர்த்து இதில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் அவங்க கணக்கு பண்ணா ஒரு சில வாரங்களாவது அவங்க தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை உள்ள வரக்கூடிய ரஷ்ய வீரர்களை தடுத்து நிறுத்ததுக்கான அந்த ஒரு முயற்சியிலையோ. ஏன்னா ரஷ்ய வீரர்கள் இழப்பு ஏற்படுதுன்றது அதிகப்படியான இழப்புகளை கொடுக்கறது இந்த FPV ட்ரோன்கள் தான். ஸோ அதில் சின்ன ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுவும் இன்னைக்கு முக்கியமான ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. அண்ட் ஈரானை பற்றியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் இந்த அமெரிக்கா யுத்தத்தில் அவங்க வீழ்த்திய ஆயுதங்கள் MQ-9 ரீப்பர், இஸ்ரேலோட ஹெர்மஸ் ட்ரோன், அமெரிக்காவோட ஒரு F-15 ஈகிள், அதோட சில ஸ்பேர்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதே இவங்க பண்ணியிருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா 2வது கட்டமாக ஒரு சீஸ்ஃபயரை நோக்கி இப்போ அமெரிக்காவும் ஈரானும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஓகே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை திறக்கிறது பற்றிய பேச்சுவார்த்தைகள், ஈரானோட ஆயில் அலோவ் பண்ணுறது, ஈரானோட துறைமுகங்களுக்கு எதிரான அந்த ஒரு தடையை விளக்குறது, ஈரானோட ஃப்ரோசன் அசட்ஸை கொடுக்குறதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஃபெயில் ஆகுது, இல்லை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுதுன்னா ஈரான் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், திரும்பவும் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கிறத காமிக்கிறதுக்காக இதெல்லாம் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதா செய்திகள் வந்து வெளியில் வந்திருக்கு. இது ஒரு யூகமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா எக்ஸாக்டாக இந்த டைமில் இது உங்கள் காமிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அதுலேயும் இஸ்ரேலோட சில ட்ரோன்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இன்டாக்டாக அப்படியே அந்த ஹெர்மஸ் எல்லாம் வந்து வெறும் ஒரு இறக்கை பகுதி மட்டும்தான் அதில் இல்லை, மற்றபடி அந்த முழு ட்ரோனுமே, அந்த ஒரு இறக்கை இல்லாத முழு ட்ரோனுமே கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஈரான் கிட்டே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்படும். இதில் வந்து பெருசாக ஒரு இழப்பு எதனா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஈரானுக்கு வந்து இது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்காது. அண்ட் அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் ஒரு அமைதி நோக்கி கொண்டு வரப்போ இந்த தடவை ஒருவேளை ஈரான் ஏமாற்றப்பட்டால் அதற்கான விளைவுகள் என்னவா இருக்குன்றதை காமிக்கிறதுக்காகவும் மேபி இந்த ஒரு டிஸ்பிளே இருந்திருக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா ஜாப்ரோசியா ஃப்ரண்ட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யா 3 கிரிட்டிக்கல் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் அடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஜாப்ரோசியா ஃப்ரண்ட்டில் தொடர்ந்து அந்த எனர்ஜி கிரிட்ஸின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. அதில் லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதலும் பதிவாயிருக்கு. ஸோ 2 சைடுமே அவங்களோட எனர்ஜி மீதும் ரெஃபைனரிஸின் மீதும் நடத்தக்கூடிய தாக்குதல்ன்றது இது இன்னும் அதிகமாக தான் மாற்றிருக்கு. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்மளோட கடந்த சில பதிவுகளாக பார்த்தோம்னா நிறைய நபர்கள் வந்து டிபி டிஃபென்ஸ் ஆகாஷ் எங்கே என்னாச்சு அவருக்குன்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுருக்கேன். நான் லாஸ்ட்டாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் தொடர்ந்து அதை பற்றின கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு சம் பர்சனல் இஷ்யூ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அந்த கஷ்டத்தில் இருந்துட்டுருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வருவார். அந்த சேனலை யாரும் அபேண்டன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கேட்குற எல்லாருமே எப்படி நீங்கள் சேனலை விட்டுட்டீங்களான்னு கேட்குறீங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் அவர் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார். உங்கள் ஆகாஷ் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட வீடியோ பேசுவார். நானும் பேசிகிட்ருக்கேன். அவர் வருவார். ஸோ அந்த சேனலை விட்டுட்டோன்னு யாரும் நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுலேருந்து வீடியோஸ் வரும். அண்ட் இந்த டைமில் உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அவருக்கு தேவை. எல்லாரோட ப்ரேயர்ஸில் அவரையும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அவர் ரெக்கவர் ஆகி வருவார்ன்றதை நம்புகிறோம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவும் விடுவது உங்கள் ஆர்கே.